ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நான் ஸ்டீல் கட் ஓட்ஸ வச்சு ஒரு அருமையான கிச்சடி ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஓட்ஸ் நெறைய நன்மைகள் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஓட்ஸ வச்சு ஒரு டேஸ்ட்டான கிச்சடி எப்படி செய்யலான்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துராம லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப வந்து 1 1/2 கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸு. இது நார்மல் ஓட்ஸ் இல்ல. இது கொஞ்சம் வேகுறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம குக்கர்ல தான் இத போட்டு இப்ப நான் வேக வைக்க போறோம். நான் 1 1/2 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 120 கிராம் அளவு இருக்கும். இப்போ அத லைட்டா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. தீய வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சும்மா 1 நிமிஷம், 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இது கூட நமக்கு தேவையான வெஜிடபிளையும் சேர்த்துக்கலாம். நான் பொடிசா கட் பண்ண கேரட், பட்டாணி, பீட்ரூட் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து குடமிளகா பாதி அதையும் சின்னதா கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேங்க. இப்ப நான் எந்த கப்ல வந்து நான் ஓட்ஸ் எடுத்தேனோ, அதே கப்ல வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நான் எடுத்த கப்லயே நான் 2 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஏன்டா அந்த ஓட்ஸ் வந்து வேகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால, நம்ம 2 1/2 கப் தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு, இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிறலாம். நம்ம வந்து விசில் வந்து ஒரு 4, 5 விசிலாவது வைக்குவோங்க. ஏன்டா இது வேகுறதுக்கு லேட் ஆகுறனால, கொஞ்சம் 4, 5 விசில் வச்சா தான் இது நல்லா வெந்து வரும். இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இப்ப கிச்சடி வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலாவ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்தியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்ப ஜீரகம் பொரிஞ்சோனே நான் ஒரு பெரிய வெங்காயத்த எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அதையும் இதோட நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இத நம்ம வதக்கி விடலாம். 1 நிமிஷம், 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோனே, நான் ஒரு துண்டு இஞ்சி நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 6 பூண்டு பல்ல வந்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா ரவுண்டா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி பழத்த வந்து நான் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப அந்த தக்காளி சாறையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்ப அந்த தக்காளி சாறு ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கொஞ்சம் திக்கானோனே நம்ம இதோட மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பாவ் பாஜி மசாலா தூள் இருந்தா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்ப இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா, நம்ம ஏற்கனவே கிச்சடிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கிறங்க. சப்போஸ் உங்கள்ட்ட பாவ் பாஜி மசாலா இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நம்மளோட நூடுல்ஸ் பாக்கெட்ல இருக்கிற மசாலா பொடிய கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு வகையில டேஸ்ட்டா தாங்க இருக்கும். இப்ப மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா திக்காயி அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதோட நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கிடையில நம்மளோட கிச்சடி நல்லா குக் ஆகி வந்துருச்சுங்க. இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிச்சடி நல்லாவே வெந்திருக்கு. பாருங்க நல்லா பொழு பொழுன்ட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற மசாலாவையும் இதோட சேர்த்தரலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிச்சடியோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப நம்மளோட சுட சுட சுவையான ஓட்ஸ் கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. அது எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டயட்ல இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலா சாப்பிடுவோம். ஆனா ரொம்ப பசிக்கும். ஆனா அந்த மாரி டைம்ல இதுல 1 கப் அளவு சாப்பிட்டாலே நம்ம வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிரும். நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்குங்க. அதுவும் இல்லாம இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் ஓட்ஸ வச்சு ஒரு அருமையான கிச்சடி செஞ்சு காட்டியிருக்கேன். இது உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துராம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிறங்க ஃபிரெண்ட்ஸ். நானும் உங்கள இன்னொரு ரெசிபியோட மீட் பண்றேன். பாய்.